வரலாற்றில் பல ஆண்டுகளுக்கு பிறகு 4 வருஷத்துக்கு அப்புறம் முழுமையா ஆளுநர் உரையை ஆளுநர் படிச்சார். படிச்சது மட்டும் இல்லை, மாநில அரசு என்ன எழுதி கொடுத்ததோ அதை எதையும் டிராப்பும் பண்ணல, எதையும் விழுங்கல, அழகா படிச்சாரு. இன்க்ளூடிங் ஒன்றிய அரசின் தவறுகள், ஒன்றிய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை கூட மறக்காம படிச்சார். ஸோ அந்த வகையில் கவர்னர் பாராட்டுதலுக்குரியவர். 2-3 பேர் பாராட்டுதலுக்குரியவர்கள். ஆளுநர், சபாநாயகர் JCD பிரபாகரன், அதே போல முதல்வர். இவங்க ரொம்ப பிரமாதமா நினைத்து தான் இந்த 4 நாள் கூட்டத்தொடர் என்பது ரொம்பவும் சிறப்பான வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. பாருங்க நீங்க பின்னால. ஸோ இந்த ஆளுநர் உரையில நிறைய விஷயங்கள் ஆட்சியாளர்கள் சொல்லியிருந்தாங்க, என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றதெல்லாம். அது மேல விவாதம் தொடங்குச்சு. அப்புறம் அதுக்கு முன்னால மேகதாது அணை கட்டுவதை பற்றி கர்நாடக அரசு முயற்சி செய்வது சட்டவிரோதம், அதை அனுமதிக்க கூடாதுன்னு மத்திய அரசை கோரும் ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிச்சு.